இந்த வருஷம் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் டேயில் ரிஷப் பண்ட் கில்லும் நல்லா ஆடிட்டு வந்தாங்க. அதில் கில்லு அவுட் ஆகிட்டார். கில்லோடு சேர்ந்து பின்னாடி ரிஷப் பண்ட் ஆகிட்டார். வாஷிங்டன் சுந்தர் வந்தார். அவர் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ஆடிட்டு வந்தார். அவர் ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டார். அதுக்கப்புறம் இந்தியா டிக்ளேர் ஆனாங்க 564க்கு 8 விக்கெட்டு. ஆப்கானிஸ்தான் அணிக்காக 6 விக்கெட் சலீம் ஏற்றார். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா அணி செகண்ட் இன்னிங்ஸில் தொடக்கத்துலேருந்து ஆதிக்கம் நல்லா பண்ணாங்க. அதில் மனோஜ் சுடர் அவர் அருமையாகவே பால் போட்டு 3 விக்கெட் இட்டார். அவர் கூட அனதர் எண்டில் பிரசித் கிருஷ்ணா பால் பண்ணார். அவரும் நல்லா பால் பண்ணி 2 விக்கெட் இட்டார். தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் ப்ரெஷர் பண்ணி ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. செகண்ட் டேனில் இதே ஸ்கோர் பார்க்கலாம். தேர்ட் டேயில் என்ன ஆகுதுன்ட்டு. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ட்ரெண்டிங் ஸ்பீக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் டேயில் ரிஷப் பண்ட் கில்லும் நல்லா ஆடிட்டு வந்தாங்க. அதில் கில்லு அவுட் ஆகிட்டார். கில்லோடு சேர்ந்து பின்னாடி ரிஷப் பண்ட் ஆகிட்டார். வாஷிங்டன் சுந்தர் வந்தார். அவர் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ஆடிட்டு வந்தார். அவர் ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டார். அதுக்கப்புறம் இந்தியா டிக்ளேர் ஆனாங்க 564க்கு 8 விக்கெட்டு. ஆப்கானிஸ்தான் அணிக்காக 6 விக்கெட் சலீம் ஏற்றார். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா அணி செகண்ட் இன்னிங்ஸில் தொடக்கத்துலேருந்து ஆதிக்கம் நல்லா பண்ணாங்க. அதில் மனோஜ் சுடர் அவர் அருமையாகவே பால் போட்டு 3 விக்கெட் இட்டார். அவர் கூட அனதர் எண்டில் பிரசித் கிருஷ்ணா பால் பண்ணார். அவரும் நல்லா பால் பண்ணி 2 விக்கெட் இட்டார். தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் ப்ரெஷர் பண்ணி ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. செகண்ட் டேனில் இதே ஸ்கோர் பார்க்கலாம். தேர்ட் டேயில் என்ன ஆகுதுன்ட்டு. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ட்ரெண்டிங் ஸ்பீக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.